அம்மாக்கு வயசாச்சுல்ல பாவம். அம்மாக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும். ஆமாம், நான் தான் கொடுக்கணும். ஆமாம். அம்மாட்டேருந்து காசு வாங்குறீங்க? சரி, தெரியாமல் வாங்கிட்டேன் மேடம். தெரியாமல் வாங்கிட்டேன். இனிமேல் வாங்க மாட்டேன் மேடம். நம்பலாமா? சரி, நம்ம இனிமேல் வாங்க மாட்டேன் மேடம். எல்லாரையும் பயங்கரமா திட்டுறீங்களா? ஆமா, ஐயோ, சும்மா பேச. நீங்க நல்ல பையனாச்சே, பார்த்தா நல்ல பையனா தெரியுறீங்களே. நல்ல பையன்தான். என்ன கோவம் வருதா? கோவம் வராது. அப்புறம் ஏன் தப்பு தப்பா திட்டுறீங்க எல்லாரையும்? அதெல்லாம் திட்ட மாட்டேன் மேடம். இனிமேல் தெரியாம கேட்டு பாருங்க. தெரியாம திட்டேம்மா. நேற்று நைட்டு பண்ணி என்ன அக்கிரமம் பண்ண அதை சொல்லு. என்ன பண்ணீங்க நேத்து நைட்டு? ஒண்ணுமே பண்ண மேடம். நான் படுத்துக்கிட்டேன் மேடம். யாரு? அப்ப சும்மா பாருங்க அண்ணன் என்ன சொல்றாரு. கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது மணி 12 மணி ஆகும் மேடம். நான் பிரியாணி கல்லேருந்து வர்றதுக்கு இப்போதான் கை காலம் மூஞ்சி கழுவிட்டு சாப்பாடில் கை வைப்பேன். வந்துடுவான் மேடம் கீழே வந்து காசை காணா, என் காசை காணா. அந்த அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த அம்மா இப்போதான் மாத்திரையை போட்டு படுத்துருப்பாங்க. திடீர்னு அறக்க பறக்க ஏஞ்சி என்னாச்சு எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்குமே அது உண்டு. இப்போ பயம் என்னன்னா தாய் நினைச்சு தான் பயமா இருக்கு. தம்பி, உங்க காசு யாரும் எடுப்பாங்க? யாருமே எடுக்க மாட்டாங்க மேடம். அப்புறம் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? யாருமே எடுக்க மாட்டாங்க. எனக்கு பயம் எனக்கு ஏற்படுத்து. எனக்கு இது கரண்ட் ஷாக் அடிச்சு பயமா இருக்கு. எனக்கு இது கரண்ட் வச்சா பயமா இருக்கு. எந்த கரண்ட்? இது வச்சா பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஒன்றும் செய்யாதா? ஒண்ணும் செய்யாது. சரி, எதுக்கு காசு? எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோ? 10 ரூபா தான். 10 ரூபா தான் சேர்த்து வச்சுக்கிறேன். 5 ரூபா 10. எதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க? என்னோட தேவைக்கு தான் சேர்த்து. என்ன தேவை உங்களுக்கு? எனக்கு நம்மளுக்கு பணம்னா கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறேன். யாரோட கல்யாணத்துக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? நீங்க ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நல்லபடியா சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் நல்லபடியா நடந்துக்கணும். கொஞ்சம் சேர்த்து விட சொல்லுங்க மேடம். வேலைக்கு சேர்த்து விட சொல்லுங்க மேடம். கொஞ்சம் நீங்க ஒழுக்கமா வேலை செஞ்சாதானே சேர்த்து விட முடியும். வேலைக்கு போய் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி சேர்த்து விடுவாங்க? அதான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க மேடம். சேர்த்து விட சொல்லுங்க மேடம். எப்படி நீங்க நம்புவீங்களா? இனிமேலாவது ஒழுங்கா இருக்கு மேடம். பயங்கரமான ஆளு சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, பாத்துக்கோங்க. இனிமேலாவது ஒழுங்கா வீட்டுக்கு போய் என்ன அட்டகாசம் பண்ண போறான்னு. அட்டகாசம் ஏதாவது பண்ணீங்க என்ன பண்ணுவேன் தெரியுமா? தெரியும் மேடம். என்ன தெரியும்? அடிப்பீங்க மேடம். அடிக்கலாம் மாட்டேன். பயமா இருக்கு மேடம். பயமா இருக்குல்ல? ஒழுக்கமா இருக்கணும். சரி மேடம். அவங்களெல்லாம் காசு கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது, புரியுதா? என்னத்துக்கு பயம்? காசு சேர்த்து வச்சாதான் அது போயிடும்னு பயம் வரும்.